Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நான் மாங்காய் வச்சு pickle பண்ணலாம்னு இருக்கேன். மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாங்கான்னு சொன்னாலே நமக்கு வாயில எச்சல் ஊறும். மாங்காய் பிடிக்காதவங்க இருப்பாங்களான்றது டவுட் தான். நான் 2 மாங்காய் எடுத்துருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிடலாம். மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். கடுகு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், ரெட் சில்லி, பெருங்காயத்தூள், சால்ட். மேங்கோ பிக்கல் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. சமைக்கவே தெரியாதுன்னு இருக்கிறவங்க கூட பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் சால்ட் போட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் சால்ட் போடுறேன். இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ வந்து பவுடருக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வெந்தயமும் கடுகும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு சும்மா ஆயில் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகும் நான் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுறேன். நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிடுங்க மிக்சியை. அதில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சி வச்ச பவுடர் வந்து இந்த மாங்காய் மேலே போட்டுடலாம். இப்போது 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் போடுறேன். அது மேலேயே சில்லி பவுடரும் போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் நல்லெண்ணெயை அதில் நான் போட்டுறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மேங்கோ இதில் மேலே ஊற்றிட வேண்டியது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, மேங்கோ பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. மேங்கோவை பார்க்கறதுக்கே வாயில் வந்து எச்ச ஊறுங்க. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக. தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.